Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவர் அருகில் இருந்து அவரை பேசுவதை கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அரை மணி நேரம் அந்த ரூம்ல இருந்தார். ஸோ ஒரு 25-50 பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அம்மா சொல்லுத, அந்த அம்மா எனக்கு என்ன பக்கத்தில் ஊற்றி கொடுத்துதான், அந்த அம்மா எந்த அடிப்படையில் சொல்லுது, அந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் தெரியும், அதாவது கல்லூரிக்கலாம் இவ்வளவு யதார்த்தமா இருக்கார, இவர் எப்படி அரசியல்ல வர முடியும்? அதுதான் அவருடைய பலம், அதுதான் பலம், அதுதான் அவருடைய பலவீனம். சரியா? ஆனா எம்ஜிஆர் இருந்த அதே குணம் இதுதான். 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக விஜயகாந்த் முதலமைச்சராக வரணும். யார் முடிவு பண்ணா? எங்க நீங்க சென்சிட்டிவான பகுதி எது? அந்த என்எல்சி ஏரியா, 1 இயர் பெல்ட்ல விருத்தாச்சலத்தில் ஜெயிக்கிறார். இது சாதாரண விஷயம் அல்ல. மது குடிச்ச ஒரு சீனை பார்க்க முடியாது, அதே போல புகைப்பிடிக்கிற சீனை பார்க்க முடியாது, சீட்டு விளையாடுற சீனை வைக்கக்கூடாது. சரி, அப்போ இது எம்ஜிஆர் படத்தில் இந்த சீனை பார்க்கவே முடியாது. சரி, இதே தான் விஜயகாந்துடைய குணம். படுக்க போறாருல நைட்ல, படுக்க போகும்போது அவருடைய அறை முழுக்க நண்பர்கள் தூங்குவாங்களாம். நீங்க அவர் எம்எல்ஏக்கள் பூராம போடா போடா ஃப்ரெண்டு தான். யாரு? சுந்தரராஜா, அருண் பாண்டியரா, பாண்டியராஜா, மைக்கேல் ராயப்பா, எல்லாமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா நண்பர்களாக இருந்தது. சுந்தரராஜன் எம்எல்ஏ இருந்தார். அப்போ இதுதான் நீங்க இது எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு அபூர்வமான விசித்திரமான செயல். எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆன பிறகு இவருடைய கோஷமே என்ன? திமுக அதிமுக நான் மாற்று, ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணி, எவனோட கூட்டணி கிடையாது. இதுதான் இந்த மக்களுக்கு கிடைச்சாண்டா ஒரு தலைவன். 75 ஆண்டு கால கட்சி திமுக, 50 ஆண்டு கால கட்சி அதிமுக. 2004 ஆரம்பிச்ச தேமுதிக 2006 வருஷத்துல திமுக எதிர்பார்க்குது, அதிமுக 2 பேரும் எதிர்பார்த்தாங்க. நீங்க அதுவும் ஜெயலலிதா காத்திருந்தாங்கன்றது ஒரு பெரிய வரலாறு. விஜயகாந்த் ஒவ்வொரு படம் எடுத்து நீங்க ரிலீஸ் பண்ண உடனேயும் நேரா திருப்பதி போயிடுவாராம். யாரு? ராவுத்தர். அவர் போய் என்ன பண்ணுவாராம்? மொட்டை அடிப்பாராம். யாருக்கு? விஜயகாந்துக்காக. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல மொட்டை அடிப்பாராமாங்க. ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கோயில மொட்டை அடிப்பது அதுவும் நண்பனுக்காகனா உயிர் காப்பான் தோழன் என்பதை நிரூபித்தவர் ராவுத்தர். ஏவிஎம்ல அட்வான்ஸ் வாங்கி திருப்பி கொடுத்ததாக வரலாறே இல்லை. அந்த வரலாறை உடைச்சது யாரு? ராவுத்தர். என்ன சொல்றாரு? என் நண்பன் கதாநாயகனா தான் நடிப்பான், வில்ல வேஷத்துக்கெல்லாம் வேண்டாம். அப்படி அன்னைக்கு மட்டும் அந்த முரட்டுக்காலை படத்துல வில்லனா நடிச்சிருந்தாருன்னா சரி, வில்லனாக நடித்து வில்லனாக வாழ்ந்து வில்லனாகவே மறைந்திருப்பார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பாண்டியன் சார். வணக்கம் பாண்டியன் சார். தேமுதிகவின் தலைவர் நடிகருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரண செய்தி தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. அத்தனை பேருக்குமே ஒரு சோகமான ஒரு நாளாக தான் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. விஜயகாந்த் பற்றி நாள் முழுவதும் பேசலாம், மாத கணக்கில் பேசலாம், வருஷம் முழுவதும் பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதராக தான் இருந்திருக்காரு. அரசியல்ல அவரால் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியலனாலையும் அரசியல்ல கூட தன் மனதில் என்ன பட்டதோ அதையெல்லாம் எல்லா நேரங்களிலும் ஓப்பனா பேசியிருக்காரு. அந்த எப்பவுமே எதையும் மறைச்சு வச்சு பேசாம இருந்ததுனால தான் அவருடைய அந்த ஒரு சரிவுக்கு கூட காரணம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆரம்ப காலத்தில் விஜயகாந்த் ஒரு நடிகராக அறியப்பட்ட காலத்தில், உங்க காலகட்டங்களில் எல்லாம் விஜயகாந்த் ஒரு பீக்ல இருந்த உச்ச நடிகராக இருந்தார். அதுவும் ரஜினிகாந்த், கமலஹாசன் போன்ற உச்ச நடிகர்கள், பெரிய ஸ்டார் இருந்த காலத்துல விஜயகாந்த்லாம் அவ்வளோ டாப்பா வந்தது பெரிய விஷயம். நீங்க ரொம்ப வியந்து பார்த்த விஜயகாந்த் சினிமாவில் அங்கிருந்தே தொடங்குவோம். எப்போ விஜயகாந்தை நீங்க எங்க இருந்து நீங்க பார்த்தீங்க சார்? எனக்கு விஜயகாந்த எம்எல்ஏவாக இருந்த பொழுது ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்காக பத்திரிகையாளர் அறைக்கே வந்துட்டார். அரசியலுக்கே வந்துடுறீங்க நீங்க? சினிமாவில் நான் நேரடியா இப்படி பார்த்தது. ஓகே. இப்போ அருகில் இருந்து விஜயகாந்தை பார்த்தது. சரி. அப்போது ஜெயலலிதா முதலமைச்சர், அப்போது அவர் எம்எல்ஏ. நான் சொல்வது 2006-11 காலத்தில் விருத்தாச்சலம் எம்எல்ஏ. ஆமாம். அப்போது ஒரு விஷயம் ஜெயலலிதா சொல்லுது, இவர் குடிச்சிட்டு சட்டசபைக்கு வர்றாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போது இதை
அன்றைக்கி சட்டசபைக்கு வரும்போது நிருபர் பூரா வச்சுட்டு கேட்குறாங்க, சார் நம்ம இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் போங்க, எல்லாம் உங்கள் ரூமுக்கே போங்க, நான் வர்றேன் அப்படின்னு பத்திரிக்கையாளர் அறைக்குள்ளேயே வர்றாரு. அப்போ அவர் சுற்றி எல்லாம் நின்றுக்கிட்டோம். இப்படி நான் அப்போ அவர் அருகில் இருந்து அவரை இப்போ பேசுவதை கேட்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அரை மணி நேரம் அந்த ரூமில் இருந்தார். ஸோ ஒரு 25-50 பத்திரிக்கையாளர்கள் கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுத, அந்த அம்மா எனக்கு என்ன பக்கத்தில் ஊற்றி கொடுத்துதா, அந்த அம்மா எந்த அடிப்படையில் சொல்லுது, அந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் தெரியும், அதாவது கல்லூரிக்கலாம் அங்க பிரஸ் மீட்டேவா இல்ல பிரஸ் மீட் நிருபர் பேசுறாரு. சட்டசபைக்கு காரை விட்டு இறங்கி வர்றாருங்க. வந்த உடனே இந்த செய்தியை நம்மால் பூரா போய் மைக்கு நிட்டு கேட்கறான், இப்படி சொல்லுதே உண்மையா, நீங்க எல்லாம் போங்க பிரஸ் ரூமுக்கே வர, எல்லாம் ஒட்ட மாதிரி தான் ரூம், பிரஸ் ரூம் இந்த மாதிரி பெரிய அறை, உள்ளே போங்க. அப்படி வந்து உட்காந்து எல்லாம் உட்காந்து ஒரு சேர்ல உட்காந்துட்டாரு. பத்திரிகையாளர் மாதிரி உட்காந்துட்டு அந்த அம்மாவுக்கு என்ன அரசியல் தெரியும், அந்த அம்மா எனக்கு குற்றச்சாட்டுது, அந்த அம்மா எனக்கு பக்கத்தில் ஊற்றி கொடுத்துதான் அப்படின்னு அது சாதாரண இயல்பாக பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நான் அவர் அருகில் இருந்து அரை மணி நேரம் அவரை நான் உன்னிப்பாக பக்கத்திலே இருந்து நான் அவரை பார்த்தேன். அப்போ தான் ஒரு அரசியல் வாடையே இல்லாத, அரசியல் வாடையே இல்லாத ஒரு சாதாரண மனிதன் யதார்த்தமாக எப்படி பேசுவான், ரைட், அதே போல் பேசுவதை நான் அறிக்கை கொடுப்பாரு, இப்போ மேடையில் பார்த்துருக்கேன், அங்கங்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அருகிலே இருந்து அவரை பார்த்தேன். சரி, பார்க்குற பொழுது தான் இவர் ஒரு அரசியலுக்கு சரி லாயக்கற்றவர் நான் இப்போ முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த திராவிட அரசியல் என்பது நீங்கள் சூது வாது சூழ்ச்சி, அரசியல்வாதிகளுக்கே உண்டான மக்களுக்கு போலி வாக்குறுதி கொடுப்பது, இது போன்ற நீங்கள் காலையில் ஒன்று சொல்கிறது, மத்தியானம் ஒன்று சொல்கிறது, சாயங்காலம் ஒன்று சொல்லுவது, தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொல்கிறது, தேர்தல் அறிக்கை ஒன்று சொல்லுவது, அது முடிஞ்சோடனே அதை கண்டுக்கிறதுல, இப்படி இவ்வளோ விஷயம் இருக்குது அரசியலில். மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்லுவார், அரசியலில் அதிகாரத்துக்கு வர துடிப்பதும் அந்த அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக பஞ்சமா பாதகங்களையும் செய்யணும்னு. உண்மை உண்மை உண்மை, பஞ்சமா பாதகங்களையும். ஆமாம் சார். அப்போ இந்த ஆள் இவ்வளவு யதார்த்தமாக இருக்கார, இவர் எப்படி அரசியலில் வர முடியும்? அதுதான் அவருடைய பலம், அதுதான் பலம், அதுதான் அவருடைய பலவீனம். ஓகே, சரியா? ஆனா எம்ஜிஆர்கிட்ட இருந்த அதே குணம் இதுதான். எம்ஜிஆர்கிட்ட இருந்தது, எம்ஜிஆரை பேசுவதெல்லாம் நான் அருகிலிருந்து பார்த்தது இல்லை. சரி, ஆனா 87ல் அவர் மரணம் அடைஞ்ச பிறகு பல வீடியோ படங்களை பார்க்குறோம். ஆனால் அவர்கிட்ட இருந்த அதே இயல்பு, அதே மேனரிசம் எம்ஜிஆர்கிட்ட வந்து அரசியல்வாதிகள் எந்த வாக்குறுதியும் வாங்கிட முடியாது. முடிஞ்சா செய்வார், இல்லைன்னா 1980ல் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கலைச்ச ஒரு அரசியல் வேண்டான்ட்டார், அரசியல கட்சியை கலைச்சல் சொல்லிட்டார். கட்சியே வேண்டாங்க, மக்களே என்ன முதலமைச்சர் ஆகணும், டெல்லி என்ன கலைச்சிட்டான், அப்போ நான் அரசியலுக்கு லாய்க்கிலின்னு டெல்லி நினைக்குது, அரசியலை வேண்டாங்கன்ட்டார். இது வந்து யதார்த்த மனிதர்களால தான் அது முடியும். ஸோ எம்ஜிஆர் போல விஜயகாந்த் ஒரு யதார்த்த, அதுதான். அப்போ எல்லாம் பேசிட்டு கடைசியாக பாலுன்னு ஒருத்தர் அவர் இறந்துட்டார். அப்போ நீ இயற்கையாகவே மது அருந்துவீங்களா அருந்த மாட்டீங்களா? யோ அதெல்லாம் சொந்த பிரச்சனையா, என் காசில் குடிக்கிறையா, இப்படி சொல்கிறாருங்க. நீ எந்த தலைவர் அப்படின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு தேவை, நான் ஏன் சொந்த காசில் பண்ணுறேன், உன் ஜோப்பில் வந்து எடுத்து பண்ணேன், இப்படி பாலு ஜோப்பை சொல்கிறாரு, உன் ஜோப்பில் வந்து எடுத்து பண்ணேன். இல்லை சட்டசபைக்குள்ளே வரும்போது நீ அந்த அம்மா அப்படி சொல்லுத, அந்த அம்மாவை பற்றி நான் பேசிட்டுமா நிறையா, ஒரு பொம்பளை அதனால் பேசக்கூடாது அடுத்து சொல்கிறாரு. அந்த அம்மா வந்து ஒரு பெண், அந்த அம்மா நான் பேசக்கூடாது, பேச மாட்டேன், அந்த அம்மா என்னை பற்றி பேசிடுச்சு, அந்த அம்மா பற்றி சொல்ல எனக்கு நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அப்போது அந்த அரை மணி நேரம் இப்போ மைக்கிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி கேஷில் உட்காந்துட்டு பேசுவதை நான் உன்னிப்பாக பக்கத்திலிருந்து அடுத்து 3வது சீட்டு நான், 1 2 3வது சீட்டு நான். அப்போ பார்க்குற பொழுது தான் அவரை இயல்பான மனநிலையில் உள்ள ஒரு மனிதன், சாதாரண ஒரு விவசாயி எப்படி இருப்பாங்க அதே போன்று அவருடைய குணாம்சம், அதுதான் அவருடைய இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவரை இட்டு சென்றது. அதுதான், அதாவது 2 திராவிட இயக்கங்கள், 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக விஜயகாந்தாண்ட முதலமைச்சராக வரணும். யார் முடிவு பண்ணா? எங்கே நீங்கள் சென்சிட்டிவான பகுதி எது? அந்த என்எல்சி ஏரியா, 1 இயர் பெல்ட்டில் விருத்தாச்சலத்தில் ஜெயிக்கிறார். இது சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம், நீங்கள் நான் சொல்லுகிற பர்கூரில் ஜெயலலிதா தோற்று போச்சு, டெபாசிட்டே போச்சு. ஆமாம், ஆனால் விஜயகாந்த் எங்கே போய் நிற்கிறாரு? விருத்தாச்சலம். அது யாருடைய பெல்ட்டு? வன்னியர்கள் பெல்ட்டு, பாமகவின் கோட்டை. அதான் டோட்டலாகவே அங்கே
எந்த கேண்டிடேட் போட்டாலும் வன்னியர் கேண்டிடேட் தான் ஜெயிக்க முடியும் எம்எல்ஏவா. வன்னியர் சங்கம் ஆதரவு, இந்த விஷயம் இவ்வளவு விஷயம் இருக்காங்க. ஆனா அங்க சாதாரணமாக ஜெயிச்சு வராரு. அப்போ என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த அதாவது சினிமா அதிகமாக எம்ஜிஆர் படம் ஓடுறது அந்த என்எல்சி ஏரியா தான், சவுத் ஆர்காடு நார்த் ஆர்காடு தான் ஓடும். இப்போ ரஜினி படம் ஓடுறது அந்த ஏரியா தான், விஜயகாந்த் படம் ஓடுறது அதுதான், விஜய் படம் ஓடுறதும் அதுதான். அங்கே தான் உழைப்பாளிகள் நிறைய இருக்கான். அவனுக்கு பொழுதுபோக்கு சினிமா தான். அதை தாண்டி விஜயகாந்தை மட்டும்தான் அரசியல் தலைவராக பார்த்தா அந்த மக்கள். பாட்டாளிகள் நிறைந்த ஒரு மாவட்டம் அது. ஆமா, விஜயகாந்தை ஒரு பாட்டாளியா பார்த்திருக்காங்க, அதனால ஓட்டு போட்டாங்க. ஆமா, அதாவது நீங்க எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா குடிச்சிட்டு வர்ற சீனே இருக்காது, சிகரெட் புகைப்பிடிக்கிற சீனு இருக்காது. நீங்க எல்லாருமே அந்த சீன் இருக்கும். நீங்க சிவாஜி ஆகட்டும், ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், அஜித், எல்லாருக்கும் அந்த கேரக்டர் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் குடிச்சு நீங்க மது குடிச்ச ஒரு சீனை பார்க்க முடியாது. அதே போல புகைப்பிடிக்கிற சீனை பார்க்க முடியாது, சீட்டு விளையாடுற சீனை வைக்கக்கூடாது. சரி, அப்போ இது எம்ஜிஆர் படத்தில் இந்த சீனை பார்க்கவே முடியாது. சரி, இதே தான் விஜயகாந்துடைய குணம். நீங்கள் 54 டைரக்டர்களை சினிமாவில் உருவாக்கியிருக்காரு. 54 டைரக்டர்களை. நீங்கள் செல்வமணி திரைப்பட கல்லூரி மாணவன். நீங்கள் ஒரு விஜயகாந்தை பற்றி வந்த இந்த சினிமா செய்தி பத்திரிகைகள் வருதில்ல, அதை பூரா வெட்டி ஆல்பம் ஆக்கி ஒரு கதையை தயார் பண்ணி, இந்த புலனாய்வா முதல் படம் செல்வமணிக்கு புலன் விசாரணை அந்த கதையை ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ கேட்குறாரு, தம்பி நான் வந்து திரைப்பட கல்லூரி மாணவன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. யாரு? விஜயகாந்த்கிட்ட கேட்குற பொழுது, நான் என்னுடைய நடிப்பை பற்றி நீ என்ன நினைக்கிறேன், என்னுடைய அந்த ஆல்பத்தை தூக்கி போடுறாரு. ஆல்பத்தை பார்த்தோன்னையும் புரட்டி பார்க்குறாரு, இவருடைய சினிமா சம்பந்தமான என்ன செய்திகள் வருதோ, அதாவது ஸ்கிரிப்டா பாலிடிக்ஸா, அதை பூரா வெட்டி ஒட்டி ஒரு பெரிய ஆல்பம் ஆக்கியிருக்காரு. யார்? செல்வமணி, ஆர்கே செல்வமணி. பார்த்து சொன்னார், நீ இவ்வளவு தூரம் எனக்கே தெரியாத விஷயங்களை மிக உன்னிப்பாக பத்திரிகையில் அதை கவனித்து வெட்டி ஒட்டி ஒரு ஆல்பம் ஆக்கியிருக்க, இதுக்கு நீ செய்த முயற்சி கண்டிப்பாக சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு வருவேன். யார் சொன்னது? விஜயகாந்த். ஆமாம், வந்தாரா இல்லையா? ஆர்கே செல்வமணி வந்தார். நீங்கள் திரைப்பட கல்லூரி மாணவன் எந்த ஸ்கிரிப்ட் வந்தாலும் சரி வர சொல், வா பேசுவோம். எந்த நடிகனும் இன்னைக்கு இருக்க நடிகனை பார்க்க முடியாது. சரி, பெரிய டைரக்டர் தான் போய் பார்க்க முடியும். ஆனால் திரைப்பட கல்லூரியிலிருந்து வர்ற அத்தனை மாணவனும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இதுதான் அவருடைய திரைப்படத்தில் ஒரு பெரிய மைல்கல். சரி, ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் பணம் கொடுத்தாலும் நடிப்பார், கொடுக்கலையா நடிப்பார். அவரால் படத்தை ரிலீஸ் பண்ண முடியலன்னா இவரும் பணம் கொடுத்து ரிலீஸ் பண்ணதான் நிறைய திரைப்பட உலகத்தில் செய்தி இருக்குது. ஆனால் பல நடிகர்கள் கராராக காசு கொடுத்தா தான் நடிப்பாங்க, இல்லைன்னா டப்பிங் பேச வரமாட்டாங்க. இதை தாண்டி சினிமா உலகம் அவரை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? திரைப்படம் தான், அதாவது அவருடைய உதவியாளரை பல முறை அடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஏன் அடித்தாருன்னா, தன்னுடைய இலையில் என்ன சாப்பாடு இருக்கோ அது கடைசி இலையிலையும் அதே சாப்பாடு இருக்கணும். கடைநிலை ஊழியனுக்கும் அதே தான். நீங்கள் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு படுக்க போகிறாருல, நைட்டில் படுக்க போகும்போது அவருடைய அறை முழுக்க நண்பர்கள் தூங்குவாங்களாம். நீங்கள் அவர் எம்எல்ஏக்கள் பூராமல் போடா ஃப்ரெண்டு தான். ஓகே, யார்? சுந்தர் ராஜா, அருண் பாண்டியரா, அபா பாண்டியராஜா, இவர் ராய, என்ன மைக்கேல் ராயப்பா, எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா நண்பர்களாக இருந்தது. சுந்தரராஜன் எம்எல்ஏ இருந்தார். அப்போ இதுதான் நீங்கள் இது எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு அபூர்வமான விசித்திரமான செயல். இதுதான் விஜயகாந்த திராவிட இயக்கத்துக்கு மாற்றா, அதிமுக திமுகவுக்கு மாற்றா ஒரு தலைவரை உருவாக்கியது இந்த யதார்த்தம் தான். ஓகே, நீங்க அது ஜெயலலிதா கலைஞர் உயிரோடு இருந்த காலத்திலே இவர் அரசியலுக்கு அந்த துணிச்சலா வந்தார் பார்த்தீங்களா? அந்த ஒரு கரிஷ்மாட்டிக் இவருக்கு அந்த மக்களுடைய அபிமானம் கிடைத்ததுனால மட்டும்தான். அதை எப்படி சார் அந்த துணிச்சலான ஒரு முடிவை விஜயகாந்த் எப்படி எடுத்தாருன்னா, 2000 நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு இயக்கத்தை மக்கள் தேட ஆரம்பித்தான். சரி, நீங்கள் ரஜினி அரசியலுக்கு வர்றாரு பரபரப்பாக இருந்ததா? நீங்கள் அப்போது ரஜினியுடைய வருகை பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது. ரஜினி ரசிகர் மன்றம் பூரா எம்ஜிஆர் ரசிகர் மன்ற மாதிரி மாறி அவ்வளோ பேர் எம்எல்ஏ ஆயிடுவாங்கன்னு பல மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் பூரா என்ன பண்ணாங்க, நீங்கள் மக்களோட மக்களாக நீங்கள் நட்பணி மன்றம் ஆரம்பித்தான்.
எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எப்படி இருந்ததோ அதே போல் ரஜினி ரசிகர் மன்றம் அவர்கள் பூரா அப்படியே எம்எல்ஏவாக மாறிடுவாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. சரி, அதான் ரஜினி செய்யலின்னு ஒன்றையும். அப்போ விஜயகாந்துக்குன்னு இருக்கிற ரசிகர் மன்றங்கள் பூரா நேராக தேர்தலில் களத்தில் குதிச்சிட்டான். ரஜினி தேர்தலாக கூடாதுன்ட்டார். 2000 இப்படி ஒரு தேக்கம் வந்த பிறகு திமுக அண்ணா திமுகவுக்கு எதிராக அதே என்எல்சி ஏரியாவில் நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு ஏரியாவில் விஜயகாந்த் ரசிகர் மன்ற கொடியை போட்டுட்டு சுயேட்சி அவன் களை இறங்கிட்டான் விஜயகாந்துக்கு தெரியாமல். ஓகே, எங்க உள்ளாட்சி ஊராட்சி பேரூராட்சி எல்லாம் கவுன்சிலர் 500 ஓட்டு போட்டால் கவுன்சிலர். ஆமாம், வார்டு உறுப்பினர் அப்படி நிறைய போட்டு நிறைய பேர் ஜெயிச்சிட்டான். யார் எதிர்த்து? திமுக அண்ணா திமுக எதிர்த்து. அண்ணா திமுக இருக்கிற வார்டு கவுன்சிலரை பெரிய ஜாம்பவானா இருப்பான். ஆமாம், அவர்கள் எதிர்த்துட்டு விஜயகாந்த் கொடியை போட்டு ஜெயிச்சிட்டான். ஜெயிச்ச பிறகு அவ்வளோ பேர் வாழ்த்து வாங்கறதுக்கு நேராக கோயம்பேடு கல்யாண மண்டபத்துக்கு வர்றான். அப்போது அரசு கொடுக்குற அந்த வெற்றி சான்றிதழ் வாங்கி பார்க்குறாரு. எப்போ நீ உன்னை நான் பார்த்ததே இல்லையே, நான் உங்களை பார்த்துருக்கேன், எப்படிப்பா மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட்டேன், இப்படி பல சர்டிஃபிகேட் வருது. பார்க்குறாரு, எல்லாம் வேன் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு 100 பேரை கொடியை கட்டிட்டு வந்துடுறான். அவன் அரசியல் கட்சி அல்ல, விஜயகாந்த் ரசிகர் மன்றம். இது 1000க்கு மேற்பட்டவன் வர்றான். வருகிற பொழுது தான் அவருக்கு நம்ம அரசியல் கட்சி ஆரம்பித்தா என்ன, ரைட், அரசியலை அவர் நாடிட்டு போல, அவர் அரசியலை நாடிட்டு போல, அரசியல் அவரை தேடி வருது. ரைட், இதுதான் அவருக்கு உண்டான அந்த லீடர், அதாவது தலைமை பண்பு. இவர் எப்படி தலைவராகிறாருன்னா நடிகராகவே இருக்கார், ஆனால் கட்சி ரசிகர் மன்ற தலைவர் பூரா என்ன வரான், அரசியல் ஆயிட்டான். அரசியல் ஆகிட்டு 1000க்கு மேற்பட்டவன் கோயம்பேடு கல்யாண மண்டபத்துக்கு வர்றான். வந்து அந்த சான்றிதழை கொடுக்குறான். தலைவன், ஊராட்சி தலைவன், பேரூராட்சி தலைவன், கவுன்சிலர், அவன் இவன். அப்போ தான் அவருக்கு அரசியல் ஆர்வம் வருது. வந்த பிறகு தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பதிவு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்டு நீங்கள் 2006 தேர்தலை சந்தித்ததில் 7% வாக்கு வங்கி எம்எல்ஏ ஆகிட்டார். ஆன பிறகு இவருடைய கோஷமே என்ன, திமுக அண்ணா திமுக நான் மாற்று, ஆண்டவனோடும் மக்களோடும் கூட்டணி, எவனோடையும் கூட்டணி கிடையாது. இதுதான் இந்த மக்களுக்கு கிடைச்சாண்டா ஒரு தலைவன், திமுக அண்ணா திமுக மாற்றா கிடைச்சாண்டா ஒரு தலைவன், மக்கள் சந்தோஷப்பட்டான். இதுதான். நீங்க ரஜினி வரல, ரஜினி வந்திருந்தால் இந்த இடைவெளி தடுக்கப்பட்டிருக்கும். ரஜினி வராதனால அந்த ரசிகனுக்கு பூரா கட்சி தேவைப்படுது. திமுகவை எதிர்த்து எப்படி எம்ஜிஆர் ரசிகன் பூரா கட்சி ஆரம்பிச்சான். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவே இல்லை, எல்லாம் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான். முத்து ரசிகர் மன்றம், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான். இந்த எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் தான், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் பூரா எம்எல்ஏ எம்பி ஆகிட்டான். சரி, இதே போக்கு தான் விஜயகாந்த் நடந்தது. 29 பேர் யாரு, விஜயகாந்த் ரசிகர் மன்றம் தான். நம்ம சைக்கிள் கடை பார்த்த சாரதி யாரு, இப்ப இருக்கார மேல நின்று, அவரும் விஜயகாந்த் பையன் நிக்கிறாங்க. யார் அந்த பார்த்த சாரதி? விஜயகாந்த் ரசிகர் மன்ற எழும்பூர் பகுதி செயலாளர். அப்போ அவனை எப்படி கூப்பிடுவார்னா ஓடாவாளன் தான் கூப்பிடுவார். என்ன காரணம், சின்ன பையன் இருந்து பாக்குறாரு. இந்த உறவு என்பது திமுக அண்ணா திமுக பார்க்கவே முடியாது. ஏன், அவரும் தலைவராக இருப்பார், இவரும் தலைவராக இருப்பார். இங்கே தான் நீங்கள் தொண்டன் தலைவன், ரசிகர் மன்ற தலைவன், தொண்டன், இந்த உறவு விஜயகாந்த் கட்சிக்கு. அப்போது 2006 அவர் அரசியலாக மாறிய பிறகு தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கம் விஜயகாந்த் நம்மோடு கூட்டணி சேருவாரா, இது திமுகவும் அண்ணா திமுகவும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2006 அரசியல் எப்படின்னா, திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட், காங்கிரஸ் ஆதரவில் ஆட்சியில் இருக்கு. ஆமாம், ஜெயலலிதா 4.25 வருஷம் எங்கே போய் இருந்துச்சு, கொடநாடு ஏரிக்கு நடுவில் நீங்கள் சிந்து நதியின் இசை படகில் அந்த படகு ஓடிட்டு உட்காந்துருச்சு. சரி, 4.25 வருஷம் அந்த அரசியல் பண்ணலை, வரல. திமுக அரசு மீது சரியான வெறுப்பு, பெரிய வெறுப்பு. அப்போது என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா, திமுக 2006-11 காலகட்டத்தில் முழுக்க விஜயகாந்துடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்குது. ஆமாம், அப்போது அந்த காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் சறுக்கலை குடும்ப உறுப்பினர்கள் மூலம்தான் சறுக்கல் நடக்குது. எப்படின்னு கேட்டால், பிரேமலதா, சுதீஷ், பிரேமலதாருடைய ராமச்சந்திரன், அதாவது சகோதரியின் கணவர், இப்படி ஒரு குழு என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, விஜயகாந்த் இருந்த அரசியல் எங்கே யார்கிட்ட வருது, குடும்ப அரசியலாக வருது. இந்த குடும்ப அரசியலை
திமுக பலவீனமாக இருக்குது, திமுக இனி வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த அரசியல் யார்? அதிமுக தான். அதனால் அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தால் நமக்கு ஒரு 50 எம்எல்ஏ கிடைக்கும், 50 சீட்டு கிடைக்கும். இதுதான் இவர்கள் போட்ட தூண்டில், இதுதான் இவர்களுக்கு ஏற்பட்ட ஆசை. விஜயகாந்த் அதை தடுத்து இருக்கணும், தடுக்காம அதிமுகவோடு கூட்டணி. இது பழைய குழப்பமான கூட்டணி. நீங்க விஜயகாந்த் லிஸ்ட் கொடுக்குறாரு, எங்களுக்கு இந்த சீட்டெல்லாம் வேணும்னு. அதெல்லாம் அதிமுக கேண்டிடேட்னு அனௌன்ஸ் பண்றாங்க. எங்க ஏடிஎம்கே. ஆமா, அதெல்லாம் அப்போ இவ்வளவு குழப்பம். திமுக என்ன நினைக்குது, எப்படியாவது இந்த கூட்டணி விஜயகாந்த் நம்மகிட்ட வந்தாருன்னா நம்ம எப்படியே ஜெயிச்சிடலாம். நீங்கள் ஒரு 75 ஆண்டு கால கட்சி திமுக, 50 ஆண்டு கால கட்சி அதிமுக. 2004 ஆரம்பித்த தேமுதிக 2006 வருஷத்தில் திமுக எதிர்பார்க்குது, அதிமுக ரெண்டு பேரும் எதிர்பார்த்தாங்க. நீங்க அதுவும் ஜெயலலிதா காத்திருந்தாங்கன்றது ஒரு பெரிய வரலாறு. எனக்கு ஜெயலலிதா காத்திருந்தாலும் நான் இப்போ பெருசாக நினைக்கல. 75 வருஷம் பெரியார், அண்ணா, கருணாநிதி. அவருக்கு தெரியாத அரசியலா? பழம் நழுவி பாலில் விழும். அப்போ இந்த விஜயகாந்த் உடைய 11% வாக்கு 7-11 ஆயிடுச்சு. இந்த 11% வாக்கு எந்த பக்கம் வருதோ அவர்கள் தான் முதலமைச்சர். இருவரும் திராவிட கட்சிகளின் டிசைடிங் ஃபேக்டராக விஜயகாந்த். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, தீர்மானிக்கும் சக்தி விஜயகாந்த். அப்போ ஜெயலலிதா என்ன நினைக்குது, திமுக கூட போயிடக்கூடாது. திமுக என்ன நினைக்குது, ஜெயலலிதா கூட போயிடக்கூடாது. யாரு போனாலும் அதிக வலுவா மாறி. ஆனா ரெண்டு பக்கமுமே போகாம தனியாவே நின்றுக்கணும். அதுதான் அப்படி நின்று அந்த மக்கள் அங்கீகரிச்சிருப்பாங்க விஜயகாந்த். நான் தான் படிச்சு சொல்றேன். இன்னைக்கு நீங்க ராவுத்தரும் இல்லை, ராவுத்தர் இருந்திருந்தால், விஜயகாந்தோடு ராவுத்தர் இருந்திருந்தா, நீங்க மதுரையில் ரயில் ஏறும்போது முதல்ல வந்து சுந்தரராஜன் தான். சுந்தரராஜன் கிளம்பி போயிட்டாரு. சரி, அப்புறம் அடுத்து வந்தது யாரு? ராவுத்தரும் விஜயகாந்தும், விஜயராஜ் ரெண்டும் ரயில் ஏறும்போது நடிச்ச கதாநாயகன் தான். அது கம்மி எந்த கேரக்டர் நடிக்கக்கூடாது. முயற்சி பண்ணுவோம் சென்னையில். விஜயராஜும் இப்ராஹிம் ராவுத்தர். விஜயராஜ் என்கிற விஜயகாந்த் நடிச்சா கதாநாயகன் தான், இல்லைன்னா மதுரைக்கே திரும்பிடுவோம். இப்படித்தான் பல சினிமா கம்பெனி ஏறி இறங்குறாங்க. ஏறி இறங்கியவரை 90% யாரு? ராவுத்தர். நீங்கள் ராவுத்தரை பற்றி சொல்லும்போது வெளிவராத செய்தி. எனக்கு ராவுத்தரோட இந்த நண்பர் இப்போ இருக்காரு சொன்னார், விஜயகாந்த் ஒவ்வொரு படம் எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ண உடனேயும் நேராக திருப்பதி போயிடுவாராம். யாரு? ராவுத்தர். ராவுத்தர் இப்போ என்ன பண்ணுவாராம், மொட்டை அடிப்பாராம். சரி, யாருக்கு? விஜயகாந்துக்காக. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில்ல மொட்டை அடிப்பாராமாங்க. ஒரு முஸ்லீம் ஒரு இந்து கோயில மொட்டை அடிப்பது அதுவும் நண்பனுக்காகனா உயிர் காப்பான் தோழன் என்பதை நிரூபித்தவர் ராவுத்தர். அந்த ராவுத்தர் கதாநாயகன் தான். ஏவிஎம்மா இருக்கட்டும், எல்லா சினிமா கம்பெனியும் ஏறி இறங்குறாரு. ஏறி இறங்குனதுல சோர்ந்து போய் இருக்காங்க. சோர்ந்து போய் இருக்கும்போது ஏவிஎம்லேருந்து அழைப்பு வருது. ரஜினிகாந்த் முரட்டுக்காலை படத்தில் வில்லன் விஜயகாந்த். ஆமாம், ஏவிஎம் சரவணன் கூப்பிட்டு 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டார். அட்வான்ஸ் கொடுத்த பிறகு விஜயகாந்துக்கு வந்த நோக்கமே நிறைவேறி போச்சியா. ஏவிஎம் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஏவிஎம்ல நடிப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். ஆமாம், நண்பர்களுக்கெல்லாம் விருந்து வச்சு ஒரே மஜாவா இருக்கு. இந்த தகவல் எங்கேயோ ஒரு கொடைக்கானலையும் ஊட்டிலையோ ஒரு பட கம்பெனியில் விஜயகாந்துக்கு வாய்ப்பு கேட்டு போய் உட்கார்ந்துருக்கார். அவர் யாரு? ராவுத்தர். இந்த செய்தி கிடைச்சோடனே கிளம்பி வர்றாரு. கிளம்பி வந்து அந்த அட்வான்ஸ் வாங்குறாரு. நேராக போய் ஏவிஎம் சரவணை விட்டு தட்டுறாரு. இந்தாங்க அட்வான்ஸ். ஆமா, ஏப்பா ஏவிஎம்ல வேணா அட்வான்ஸ் வாங்கிட்டு திருப்பி கொடுத்ததாக வரலாறே இல்லை. அந்த வரலாறை உடைச்சது யாரு? ராவுத்தர். என்ன சொல்றாரு, என் நண்பன் கதாநாயகனா தான் நடிப்பான், வில்ல வேஷத்துக்கெல்லாம் வேண்டாம். அப்படி அன்னைக்கு மட்டும் அந்த முரட்டுக்காலை படத்துல வில்லனா நடிச்சிருந்தாருன்னா சரி, வில்லனாக நடித்து வில்லனாக வாழ்ந்து வில்லனாகவே மறைந்திருப்பார். சரி, ஆனா இத அட்வான்ஸ் திருப்பி கொடுத்து கதாநாயகனா ஆக்கியவர் யாரு? இப்ராஹிம் ராவுத்தர் தான். அப்போ அதே போல இப்ராஹிம் ராவுத்தர் மட்டும் நீங்க விஜயகாந்தோடு இருந்திருந்தால், இந்த அதிமுகவோடு 2011 கூட்டணி வைக்காமல் தனியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தேர்தலில் தேமுதிக
14% வாக்கு வாங்கியிருக்கு. எப்போ 2016 வாங்கிச்சல எது மக்கள் நல கூட்டணியில அந்த 16% வாக்கு எப்போ வாங்கியிருக்கோம்? தனித்தே வாங்கியிருக்கோம். வாங்கினா 16, 21ல அதே 20 ஆயிருக்கும், 26ல முதலமைச்சர். நீங்க ஓமந்தூர ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி, காமராஜர், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பட்டியல்ல விஜயகாந்தும் வந்திருப்பார். இதுதான் வரலாறு. ஓகே, இந்த வரலாறு எங்க செதையுது? ஓகே, கூட்டணி அதிமுக கூட்டணி வைத்தது வரலாற்றில் மிகப்பெரிய தப்பு. ரைட். எம்ஜிஆர் திமுக உடைச்சு வெளியே வர அதுல விருப்பம் இருந்துதான் அதை செய்தாரா சார் விஜயகாந்த்? இல்ல, அதான் அவங்க குடும்ப உறுப்பினர் அழுத்தங்கிறாங்க. ரைட். குடும்ப உறுப்பினருடைய அழுத்தம். அவர் கண்டுள்ள இருந்த கட்சி எங்க போச்சு? அவருடைய குடும்ப ஆளுமையில போயிடுச்சு. நீங்க ஜெயலலிதா சொல்லும் போது சசிகலா சொல்லாம இருக்க முடியலையே. ஜெயலலிதா சசிகலா இல்லைன்னா ஜெயலலிதா இன்னொரு எம்ஜிஆர் மாதிரி சொல்றாங்களா? இப்ப அதே எம்ஜிஆர் யாரையும் வச்சுக்கலையே. எம்ஜிஆர் யார உதவியாளர் இருந்தாங்களா, ஆலோசகர் இருந்தாங்களா, தோழி இருந்தாங்களா, தோழர் இருந்தாங்களா? யாரையும் எம்ஜிஆர் வச்சுக்கவே இல்லையே. எம்ஜிஆர் வைத்துக் கொள்ளவே இல்லையே. அதனாலதான் எம்ஜிஆர் இருக்காரு. ஜெயலலிதாவுடைய அத்தனை சறுக்கு என்ன காரணம்? 96ல அட்டியான புட்டியான நடுமாடும் நகைக்கடை, பாலு ஜுவல்லர்ஸ் நகை பூரா போட்டுட்டு ஒரு நகைக்கடையே நடந்து போய் வாழ்க்கை தேவார் இடுப்புல துப்பாக்கியோட, அதனால மக்கள் ஓட்டு போடல. எம்ஜிஆர் இப்படி ஏதாவது நீங்க பாத்திருக்கீங்களா? எந்த ஆடம்பரமா பாத்திருக்கீங்களா? அதனாலதான் எம்ஜிஆர் இருக்காரு, ஜெயலலிதாவா இருக்கு. அதிமுக தோத்து போய் டெபாசிட் போச்சு பருகூர்ல. எம்ஜிஆர் டெபாசிட் எங்க போயிருக்கா? இல்ல. என்ன காரணம் கேட்டீங்கன்னா எம்ஜிஆருடைய கட்சி எது? அதிமுக. ஆனா விஜயகாந்துடைய கட்சி சுயமாக அவரே உருவாக்கிய கட்சி. இதுதான். நீங்க திமுக அண்ணாவால் உருவாக்கப்பட்டது, பல பேர் உருவாக்கப்பட்டது. திமுகவுக்கு பல பேர் சொந்தம் கொண்டாடலாம், அதிமுகவுக்கு எம்ஜிஆர் சொந்தம் கொண்டாடலாம். ஆனா தேமுதிகவுக்கு விஜயகாந்தால் உருவாக்கப்பட்டது. விஜயகாந்தால் சொந்தமாக உருவாக்கப்பட்டது, சுயம்புவாக உருவாக்கப்பட்டது. அப்போ 2011 தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைக்காமல் தனியாக இருந்தால் கண்டிப்பா ஒரு 10 எம்எல்ஏ வந்திருப்பாங்க. 10 எம்எல்ஏ ஓட்டு சதவீதம் 15% வந்து. அந்த 29 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் திமுகவையே பின்னாடி தள்ளினது இதுவே ஒரு பெரிய ஏற்றம். அதை பிடிச்சிக்கிட்டே மேல வந்திருக்கலாம்ல. அங்கேயுமே மக்கள் ஏத்துக்க மாட்டான். அப்ப கீழே விட்டாங்க. ஏன்னா நீங்க உங்களை ஜெயலலிதாவு கருணாநிதியை பேசக்கூடிய ஒரு ஆளா தானே பாக்குறான். அங்க பின்னாடி நிக்கிற ஆளா பாக்கலையே. ஜெயலலிதா பின்னாடி தான் நிக்க முடியும், கருணாநிதி பின்னாடி தான் நிக்க முடியும். முதலமைச்சர் வேட்பாளரை பார்த்தவர் எதிர்கட்சி தலைவரா கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அது ரசிக்க மாட்டான் மக்கள். நீங்க விஜயகாந்த் எப்படி பார்த்தான்னா அதிமுக திமுகவுக்கு மாற்று. எம்ஜிஆர் திமுக அப்படி கூட்டணி வச்சிருந்தா இருப்பாங்களா? வைகோக்கு என்ன கதியாச்சு? வைகோ கதி என்ன முடிஞ்சது? அதேதான். வைகோவுடைய நீங்க வேற எதையும் எடுத்துக்க வேண்டாம். திமுகவை எதிர்ப்பதற்காக திமுக தொண்ட முறை யார் முன்னாடி வந்தான்? வைகோ பின்னாடி. வைகோ கடைசி எங்க போய் சேர்ந்தாரு? மறுபடியும் திமுக. அப்ப அதே நிலைமை தான். அந்த தீக்குளிப்பு சம்பவங்கள்லாம் நடந்தது. எத்தனை பேர் என் தலைவனை நீ விடுதலை புலியை வச்சு கொல்றதுக்கு முயற்சி பண்ணா என் தலைவனை குலகாரன்னு சொல்லிட்டியா? எத்தனை பேர்? அப்போ அந்த உணர்ச்சி அதிமுக ஆரம்பிச்ச அந்த உணர்ச்சி அப்படியே ஒரு 20 வருஷம் கொண்டு வந்திருந்தாருன்னா வைகோ தான் முதலமைச்சர். பல முதலமைச்சர்களை வரலாறு இழந்திருக்கு. நீங்க ஜெயலலிதாவை சந்திக்கிறாருங்க, கட்சி விட்டு திமுக விலகின பிறகு அந்த அம்மா சொன்னது நீங்க ஆனந்த விடலில் பதிவாயிருக்கு. என்ன? நான் இப்ப முதலமைச்சர், நீங்க இப்ப எதிர்கட்சி தலைவர். திமுகவை தொடர்ந்து நீங்க ஏத்தீங்கன்னா திமுக தொண்டை பூரா உங்கள்கிட்ட வந்துடுவான். திமுக கட்சி பூரா உங்கள்கிட்ட வந்துடும். நீங்கள் முதலமைச்சர், நான் எதிர்கட்சி தலைவர். யார் சொன்னது? 96 2001 திமுக தான் ஆளுங்கட்சி. அப்போ வைகோ திமுகவை தொடர்ந்து வேற அதிமுக எதிர்க்க வேண்டாம், திமுகவை தொடர்ந்து எதிர்த்திருந்தா எம்ஜிஆர் எதிர்த்த மாதிரி. எம்ஜிஆர் அவர்தான் இன்னொரு திமுக, அவர்தான் திமுகவா இருந்திருக்காரு. அது கோட்டை விட்டார். அதேதான் விஜயகாந்த். ஓகே, விஜயகாந்த் ரொம்ப முக்கியமா அந்த சட்டமன்றத்தில் நடந்த அந்த மோதல், அந்த நாக்கை துருத்தியது, இந்த சம்பவம் அவர் தவிர்த்திருக்கலாமா? இல்ல அது அன்னைக்கு நான் மாடத்துல இருந்தேன். அங்க சட்டமன்ற மாடத்துல நான் இருந்தேன். சரியா? என்ன நடந்ததுன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் நம்ம பேசிடணும். 29 எம்எல்ஏ வந்துட்டாங்க. 29 எம்எல்ஏ வந்த பிறகு நீங்க 29 எம்எல்ஏக்களுடைய அறுவடையை பிரேமலா தான் ஆரம்பிக்குது. எங்களுக்கு பிடபிள்யூ கான்ட்ராக்ட் வேணும்,
ஹைவேஸ் கான்ட்ராக்ட் வேணும், இதெல்லாம் அரசியல் கேட்கறதா. சரி, இதெல்லாம் கேட்கும்போது சசிகலா அதை மறுக்குது. ஜெயலலிதாட்ட தகவல் போகுது, நம்ம கட்சியை வளர்ப்பதற்கு நமக்கு இது தேவை, அவங்களுக்கு வேணும்னா 10% கமிஷன் கொடுத்து எடுத்துக்க சொல்லு. சரி, எல்லா சலுகைகளும் மறுக்கப்படுது. மறுக்கப்பட்ட உடனேயுமே பிரச்சனை முத்துது. ஓகே, விஜயகாந்துக்கும் அது வரைக்கும் சசிகலாவுக்கும் பிரேமலாதாவுக்கு தான் பிரச்சனை. ஓகே, அந்த பிரச்சனை விஜயகாந்த் ஜெயலலிதாவா போகுது. சங்கரன் கோயில பை எலெக்ஷனுங்க. ஆமா, சங்கரன் கோயில பை எலெக்ஷனு. அப்ப அந்த அம்மா பேசுது, சட்டசபையில பேசுது, சங்கரன் கோயில்ல யாரு கூட்டணியும் இல்லாமல் தேமுதிகவை கண்ணடிச்சு சொல்லுது, நாங்க ஜெயிக்க போறோம், நாங்க ஜெயிக்க போறோம், எங்களுடைய வெற்றிக்கு யாரோ பின்னணி இருந்ததாக பெருமைப்பட்டுக்கிறாங்க. யார? விஜயகாந்த் சொல்லுது. இந்த வெற்றி அதிமுகவினுடைய சோலோவான வெற்றி. இந்த வெற்றியில தான் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைச்சிருக்கு. 29 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. இது அதிமுக போட்ட அச்சய பாத்திரங்க அந்த அம்மா. இவர் எந்திரிச்சு சொல்றாரு, சரி தேமுதிக இல்லாம நீங்க ஜெயிச்சிருப்பீங்களா? தேமுதிகவை கெஞ்சி கூத்தாடி இந்த கூட்டணியில எங்க கூட இருக்கணும்னு யார் கேட்டது? நீ பர்கூர்ல டெபாசிட் போச்சா இல்லையா? இந்த டெபாசிட்டை மீட்டு கொடுத்தது தேமுதிக தான். 2 பேருக்கு வாக்குவாதம் வருது. சரி, நீ சாத்தா இதுல சங்கரன் கோயில்ல தனியா நின்று ஜெயிக்க முடியுமா அப்படின்னு இவரு கேட்கிறாரு. தனியா நின்று ஜெயிக்கிறேன். ஆமா, அரசாங்கம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, நீ ஜெயிச்சிருவ. ஆனா இந்த பதவி பட்டமெல்லாம் இல்லாத பர்கூர் என்ன நடந்தது? டெபாசிட் போயிருச்சு. அப்ப இவர் சொல்றாரு, இது சாத்தியம் இல்லை, பதவி பட்டம் இதெல்லாம் இல்லாம நீ ஆளுங்கட்சி இல்லாம உன்னால் ஜெயிச்சிருக்க முடியுமா? முடியாது. சங்கரன் கோயில்ல தேமுதிக நின்று தனியா வெற்றி இருந்தால் கேக்குது. அப்ப இவர் சொல்றாரு, உங்ககிட்ட எல்லா பலமும் இருக்கு, அதிகார பலத்தை வச்சு நீங்க அதை தவறாக முறைகேடாக பயன்படுத்தி ஜெயிக்க போறீங்க. கலைஞரே சொன்னாரு பெண்ணாகரத்துல என்ன நடந்துச்சு. அப்போ வாழப்பாடி ராமமூர்த்தியில் இருந்த ஐஎன்டிசி தொழிற்சங்க தலைவர் சின்னசாமி, சிங்காநல்லூர் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ சின்னசாமின்னு பேர். அவர் பின்னாடி இருந்து கத்துறாரு, விஜயகாந்த் நேரம் ஏற்ற மாதிரி பின்னாடி வருஷத்துக்கு கத்துறாரு, ஒரே குடிகாரா உட்காருங்கிறாரு. அவர் தான் சொன்ன பிறகுதான். எந்த தொகுதி எம்எல்ஏ? அவர் சிங்காநல்லூர், கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் இருக்குல்ல, அந்த தொகுதி எம்எல்ஏ. அவர் முன்னாள் வாழப்பாடி ராமமூர்த்தியினுடைய வலதுகாரமாக ஐஎன்டி காங்கிரஸ் தொழிற்சங்கத்தில் இருந்தவர். பெரிய தொழிற்சங்கவாதி. அதிமுக தொழிற்சங்க தலைவர் அவர் தான், சின்னசாமி. இப்ப இருக்காரு அவரு? இல்ல ஒதுங்கிட்டார். அவரு தான் விஜயகாந்த் திட்டாரு. திட்ட பிறகுதான் ஜெயலலிதா முன்னாடியே நாக்க துருத்தி தொலைச்சுனைய. ஆமா, இந்த போச நம்ம எல்லாரும் பார்த்தோம். இத அருகில் இருந்து துரைமுருகன்னு பாக்குறாரு. ஆமா, ஜெயலலிதா அப்படி அப்செட் ஆகி நிக்குது. திமுக ஆட்சிங்க 2006-11 கோயம்பேடு கல்யாண மண்டபத்தை இடிக்கிறாங்க. அப்போ டிஆர் பாலு சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அந்த கல்யாண மண்டபத்தை ரோடு போடுறதுக்கு பாலம் கட்டுறதுக்காக இடிக்கிறாங்க. ஹைவேஸ்ல இருக்கு. அப்போ என்னுடைய மண்டபத்தை உடைச்சிடலாம், நீங்க என்னுடைய இடத்தை பிடிங்கிடலாம், நான் முதலமைச்சராவதை இந்த யாரும் என்னையை தடுக்க முடியாது. கருணாநிதி அப்செட் ஆயிட்டார். என்ன காரணம்? இப்படி எடுத்து அறிக்கை யாருமே விட மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள்லாம் கலைஞர்கிட்ட கொஞ்சம் பபையும் பார்த்து, ஏன்னா நாளைக்கு கூட்டணி சேரணும்ல. ஜெயலலிதாவும் எதுக்க மாட்டாங்க, ஏன் ஜெயலலிதா கூட்டணி சேரணும். ஆனால் 2 கூட்டணி வேணாம், என்னுடைய கூட்டணி ஆண்டவங்கிட்டையும் மக்கள்கிட்ட தான் என் கூட்டணி. அப்போ கருணாநிதி எதிர்ப்பதை மக்கள் ரசிச்சான், ஜெயலலிதாவை எதிர்ப்பதையும் மக்கள் ரசிச்சான். இதுதான் விஜயகாந்த இவ்வளவு பெரிய உயரத்துக்கு உயர்த்தியது. அந்த அந்த சட்டசபை கூட்டம் நடந்த பிறகு எல்லாம் வெளியேறிட்டாங்க. வெளியேறின பிறகு நீங்க ஜெயலலிதா என்ன முடிவு பண்ணுச்சுன்னா, விஜயகாந்தை சமாளிப்பது கஷ்டம். விஜயகாந்த சமாளிப்பு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இனி சட்டமன்றத்தில் டெய்லி 7:30 தான் இருக்கும். டெய்லி 7:30 தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஓபிசி சொல்லி அதை பதிவு பண்ணுறாரு. இனிமேல் விஜயகாந்த் சினிமாவில் ஸ்டண்ட் அடிக்கிற மாதிரி இங்கேயும் ஸ்டண்ட் அடிப்பார், கட்டுப்படுத்தவே முடியாது. என்ன பண்ணலான்னு
அன்னைக்கு பூரா யோசிச்சிருக்காங்க. எங்க ஜெயலலிதாவே. ஏன்னா அதாவது விஜயகாந்தை கட்டுப்படுத்தக்கூடிய அங்குசம் எதுவுமே இல்லை. என்ன காரணம்? யாருக்கிட்டையுமே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. அவருடைய திரைப்படமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே எந்த விதமான சூழ்ச்சியோ திட்டமோ சதியோ எதுவுமே இல்லாமல் பிளைனாக இருக்கும். என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். சரி, என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். இப்போ இதுதான் ஜெயலலிதாவை இருந்து தேமுதிகவை பிரித்தது. சரி, தேமுதிக ஜெயலலிதா கூட்டணி உடைவதற்கு முறிவதற்கு அதுதான் காரணமாய். இனி எப்படி இருக்கும் சார் தேமுதிக? விஜயகாந்த் இல்லாத தேமுதிக எப்படி பயணிக்க போகிறது? என்ன மாதிரி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அப்போ அந்த அம்மா பொதுச் செயலாளராக தன்னை அறிவிச்சிருக்கு. ஆமாம். இது அவரை உடல்நிலை சரியில்லாத சூழல், அவரை கொண்டு மேடையில் உட்கார வச்சு அவருடைய ஆசையோடு அந்த அம்மா பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அம்மா பொதுச் செயலாளர் வந்திருக்கு, மேடையில் பேசும். இதெல்லாமே அவர் திரகாத்திரமாக இருந்த காலத்திலேயே நடந்தது தான். ஆனால் இந்த தேமுதிக அரசியல் என்பது என்னைக்கு விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் போனாரோ அதே காலகட்டத்தில் கட்சியும் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய 29 முன்னாள் எம்எல்ஏக்கள், பல 35-40 மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே விஜயகாந்தோடு சந்திக்க முடியாமல், சரி, விஜயகாந்தோடு ஆலோசனை நடத்த முடியாமல், விஜயகாந்தோடு தொடர்பு இல்லாமல் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? வெளியேறிட்டாங்க. மாஃபா பாண்டியராஜ, அருண் பாண்டியன், சுந்தரராஜ, மைக்கேல் ராயப்பன், பல பேர். என்ன காரணம்? விஜயகாந்துடைய பாட்டுக்கு அந்த கமாண்டிங்க்கு நாங்கள் கட்டுப்படுவோம். ஆனால் பிரேமலதாவுக்கு சுதீஷுக்கு கட்டுப்பட மாட்டோம். இதுதானங்க பிரச்சனையே. ஓகே. அதாவது விஜயகாந்தை பொறுத்தவரை நீங்கள் 29 எம்எல்ஏக்கள் 35 சீட் கொடுத்தாரு. 35 சீட்டும் எப்படியாவது ஜெயிக்கணும் என்பதற்காக 35 தொகுதியும் ரவுண்ட் அடித்தார். 35 பேர் எம்எல்ஏ பார்க்கணும் ஐயா. இதுதான் நீங்கள் இப்போ நிதி ஆதாரம், பொருளாதார உதவி எல்லாம் நீக்க முறை செஞ்சார். ஆனால் அந்த உதவி பிரேமலதாட்ட தொடரல. சரி, நீங்கள் அதிமுக அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா பழைய கட்சிக்காரனெல்லாம் பார்க்க முடியும். நம்ம ஐயா டாக்டர் சமரசம் மாதிரி பழைய எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் எல்லாம் நீங்கள் அது எம்ஜிஆருடைய அதே கார் 4777, அதே பெயிண்ட், அதே கொடி வச்சுட்டு கம்பீரமாக போய் சுற்றி வராரு. எங்க அதிமுக அலுவலகத்தில் இன்னைக்கும் பார்க்க முடியுது. நீங்கள் அறிவாலயத்தில் போனீங்கன்னா பழைய ஆட்கள் 85 வயசான ஆட்களை இன்னும் அறிவாலயத்து பக்கம் பார்க்க முடியும். என்ன நினைக்கிறான்? அது ஒரு அறிவு ஆலயம், அண்ணா அறிவு ஆலயம், இப்படி தான் நினைக்கிறான். ஆனால் தேமுதிக அலுவலகம் நானே பார்த்துருக்கேன். அதை அந்த அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் கொடி பிஞ்சு தொங்குச்சு. இப்போதான் அது கொடி மாற்றிருக்காங்க. சரி, அலுவலகம் பூட்டப்பட்டது. அப்போது விஜயகாந்த் இருக்கிற பொழுது அங்கே எப்பவுமே ஒரு 1000 பேர் வந்து போயிட்டு இருப்பான். ஆனால் விஜயகாந்த் மருத்துவமனைக்கு போன பிறகு கட்சி அலுவலகம் மருத்துவமனைக்கு போயிடுச்சு. அப்போது இது எப்படி அந்த கட்சிக்காரன் போகிற எங்கே போயிட்டான்? சரி, திமுக போயிட்டான், ஆளாளுக்கு ஒரு கட்சிக்கு போயிட்டான். பல பேர் இப்போ நீங்கள் அதிமுகவே மாபா பாண்டியராஜன் மந்திரி ஆகிட்டார். ஆமாம், மந்திரியாகி இப்போ அவர் ஒரு எம்எல்ஏ, மாவட்ட செயலர் இப்படி இருக்காங்க. அப்போது இவர்களெல்லாம் மீண்டும் அந்த கட்சிக்கு வருவாங்களா? வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லைன்னா விஜயகாந்த் என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய அடையாளம் தான் அந்த கட்சி. சரி, அதுதான் தொண்டை. விஜயகாந்தோடு தொடர்பு கொள்ள முடியாதவன் பூரா நீங்கள் எங்கே போயிட்டான்? வெளியே. பிரேமலதானுடைய கட்டுப்பாட்டில், சுதீஷுடைய கட்டுப்பாட்டில் வரல. அதுதான் இந்த கட்சியினுடைய சகாப்தம். இப்போ அந்த அம்மா பொதுச் செயலாளராக அறிவிச்சிருக்காங்க. அந்த அம்மா இப்போ 2021 திமுகவும் பார்க்கல, அதிமுகவும் சேர்த்தலை. ஏன்? 2011 விஜயகாந்த் வருவாரான்னு அறிவாலயம் காத்து கிடந்தது. பாய்ஸ் கார்டன் காத்திருந்தது. 10 வருஷத்துல நிலைமை எப்படின்னு பாருங்க, மாறிவிட்டது. நீங்க ஜெயலலிதா காத்திருப்பதும் அதிசயம், அறிவாலயம் கருணாநிதி காத்திருப்பது பேரதிசயம். பெரியார் அண்ணான்னு பல வரலாறு பார்த்தவர். அவரு எத்தனை தலைவர்களை பார்த்திருப்பாரு, எத்தனை பிரதமர்களை பார்த்திருப்பாரு. அவரு யாரை எதிர்பார்த்தாரு? விஜயகாந்த் வருவாரா, காரு கிளம்பிருச்சா எங்க கோயம்பேடுலன்னு.
அதே போல் ஜெயலலிதா ம். டெல்லிக்கு போகும்போது வாஜ்பாய் பிரதமர், அந்த அம்மா விமானம் ஏறும்போது முன்னாள் பிரதமர். ஆமா, யாரு? வாஜ்பாய். அப்போ வாஜ்பாயை சேர்ந்த அன்னைக்கு அகில இந்திய தலைவர்கள் பூரா ஜெயலலிதா டீ பார்ட்டிக்கு டெல்லிக்கு வருதுனால ஆமா அலறுவாங்க. அந்த ஜெயலலிதா யாரை பார்த்துட்டு இருந்தது? விஜயகாந்த் விஜயகாந்த் வருவாரான்னு. அப்போ இந்த வரலாறு 2011 21 காலி. வேலுமணியே சேர்த்த மாட்டேங்கிறாரு. தேமுதிக ஓட்டே இல்ல, வாக்கு வங்கி இல்ல. அப்போ விஜயகாந்துடைய மருத்துவமனை பிரவேசம் அரசியல் மருத்துவமனைக்கு அஸ்தமனம். இதுதான். அப்போ விஜயகாந்த் என்கின்ற ஒரு மனிதரால் உருவாக்கப்பட்ட சுயம்புவான கட்சி தேமுதிக. அவர் காலத்திலேயே அவரோடு அது நீங்க முற்றுப்பட்டு விட்டது. இன்னைக்கு பிரேமலதா அந்த அடையாளத்தோடு வாழ்கிறார். விஜயகாந்துடைய மனைவி, விஜயகாந்துடைய மச்சான், விஜயகாந்த் கட்சி, அந்த கொடி, இதுதான். இது இந்த சகாப்தம் என்பது விஜயகாந்த ராவுத்தரை போன்று ஒரு நபர் இருந்திருந்தால் நீங்கள் 71 வயசில் அவருடைய மரணம் நிகழ்ந்திருக்காது. ராவுத்தர் இறந்து போயிருக்க மாட்டாரு, விஜயகாந்த் இறந்திருக்க மாட்டார். இவர்களுடைய 2 பேருடைய நட்பு எப்படி இருந்து தெரியுமா? அன்பழகன் கருணாநிதியை போல, சரி, நெடுஞ்செழியனும் எம்ஜிஆரை போல. நெடுஞ்செழிய கடைசி வரைக்கும் யாரோடு இருந்தார்? மரணம் அடைகிற வரை எம்ஜிஆரோடு இருந்தார். எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகுதான் ஜெயலலிதாட்ட வராரு. நீங்க அண்ணாவால் தம்பி தலைமையேற்கவா, யார? நெடுஞ்செழியன். நடமாடும் பல்கலைக்கழகம். எம்ஜிஆருடைய அத்தனை அறிவிப்பு நெடுஞ்செழியன் வழியாக தான் வரும். ஆனா வரலாறு மாதிரி உதிர்ந்த ரோமங்கள்னு சொல்ல முடியும். நீங்க அதுதான் என்ன காரணம், இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இதுதான் கண்ணதாசன் சொன்னது. ரைட். வரலாறு எங்க கொண்டு வந்து தேமுதிகவை நிறுத்தி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. விஜயகாந்த் உண்மையிலேயே ஒரு சகாப்தம். அவர் தொடங்கிய அந்த தேமுதிகவும் ஒரு சகாப்தம். அந்த கட்சி ஒரு பெரிய உயரத்துக்கு வந்திருக்க வேண்டியது. ஆனால் அது நடக்காமலே, அவருடைய காலத்திலே அது நடக்காமல் போய்விட்டதுன்னு சொல்றீங்க. விஜயகாந்தினுடைய மறைவு தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் செய்த சாதனைகளும் அவர் கண்ட உயரத்தையும் நம்ம பேசியிருக்கிறோம். அதில் ரொம்ப ரொம்ப பெரிய பங்கு அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொடுப்போம். விஜயகாந்திற்காக நாமும் வேண்டிக் கொள்வோம். நிச்சயம் அவர் இல்லாதது ஒரு பேரிழப்பு தான். வருங்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதையும் பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.